அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த தமிழ்நாட்டில், இந்த உலகத்தில் யோக மார்க்கம் வளராமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த யோக மார்க்கத்தில் நுழைந்து விட்டாலே ஒரு விதமான கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக நீங்கள் கடைபிடித்தே ஆக வேண்டும். அதை மாதிரி கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருந்தால் நாங்கள் யோகா மார்க்கத்திற்கு வருவோம் என்று கூறும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நிறைய கட்டுப்பாடு வச்சுருக்கீங்க, அதனால் எங்களால் வர முடியாது. கட்டுப்பாடுகள் எதற்காக என்றால், இந்த இயற்கையோட நியதிக்கென்று ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இப்போ காற்று இப்படி தான் வீசணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அது புயலாக வீசிச்சுன்னா, புயலாக எந்த நேரம் பார்த்தாலும் வீசிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளால் வாழ முடியுமா? வாழ முடியாது. அதே போல தான் இயற்கையின் நியதிகளுக்கு உட்பட்டு நாம் வாழ வேண்டும். இந்த இயற்கையின் நியதியையே நாம் ஒரு கட்டுப்பாடாக இங்கே வச்சுருக்கோம். இது இன்றைக்கி நேற்று யோக மார்க்கத்தில் வச்சதில்லை. இந்த யோக மார்க்கம் என்னைக்கு தோன்றுச்சோ அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் ஒரே ரூல் தான், ஒரே மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது 1ஆம் நூற்றாண்டில் தோன்றப்போ என்ன நடந்துச்சோ அதே தான் இன்றளவிலும் 2000 வருடங்களை கடந்தாலும் அதே ரூல் தான், அதே மாதிரி தான் நடக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன் யோகா மார்க்கத்திற்கு வரமாட்டாங்க அப்படின்னால், இந்த கோவிலுக்கு போய் சூடம் கொளுத்துவதும், அங்கே அந்த சிலையை கும்பிட்டு விட்டு கொஞ்ச நேரம் கதை பேசுவதும், இல்லை மந்திர ஜபம் செய்வதும், இது எல்லாமே மௌனத்தை கடந்து செய்வது. நாம் ஏற்கனவே பேசிக்கொண்டு தானே இருக்கிறோம், அங்கே போனாலும் பேசிக்கிட்டு இருக்கணும். இந்த மனம் எப்பொழுதும் மௌனமாக இருப்பதற்கு அனுமதிப்பதில்லை. அந்த விஷயத்திற்கு உகந்ததாக இருப்பது தான் அந்த பக்தி மார்க்கம், அந்த உருவ வழிபாடு. ஆனால் ஞான மார்க்கம், யோக மார்க்கம் என்பது அதுக்கு அப்பாற்பட்டது. மௌனமாக இருக்கணும். நீங்கள் உட்காந்து 1 மணி நேரம் ஜபம் பண்ணணும். நீங்கள் மனதை அடக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லி கொடுக்குறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்படி புறம் கூறக்கூடாது, பேசக்கூடாது, நிமிர்ந்த நிலையில் இருக்கணும். இப்படியெல்லாம் கட்டுப்பாடு போடுவதனால்தான்